ஆரம். வேதங்கள் தான் பாரத தேசத்தை உருவாக்கியது. பாரதம் என்பது சனாதன தர்மம் வாழும் பூமி. சனாதனம் ஆற்றல் மிக்கது. வேதங்கள் தான் பாரத தேசத்தை உருவாக்கியது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு எந்த நோயும் ஏற்படவில்லை. அதற்கு காரணம் சனாதன தர்மம் தான். ஆளுநர் ஆர்.என். ரவி. ரைட்டு. இப்போ பாரதம் சோனியா கிட்ட அடிமையாக இருக்குது தெரியுமா? சோனியா கிட்ட அடிமைக்கு தெரியுமா? ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக தெரியும், வெளியே சொல்ல மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். பீஷ்ம நாராயண சிங்னு ஒரு கவர்னர் இருந்தார், ஒரு காலத்தில் இருந்தார். 91 இருந்தார் பீஷ்ம நாராயண சிங். அவர் ராஜீவ்காந்தியை கொல்லப்பட்ட உடனே ஒரு 3 அதிகாரிகள் பேர் எழுதி அனுப்புகிறாரு சந்திரசேகருக்கு. சந்திரசேகர் 3 போலீஸ் அதிகாரிகளில் ஒரு நல்ல அதிகாரியை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. சந்திரசேகர் என்ன பண்ணுறாரு, அதை சோனியா கிட்ட கொடுத்துட்றாரு. சோனியா உடனே என்ன பண்ணுறாங்க, ஐ டோன்ட் வாண்ட் ஆல் தி 3 ஃபெலோஸ், ஐ வாண்ட் கார்த்திகேயன் அப்படின்ட்டாங்க. கார்த்திகேயன் தான் வேணும்னா அப்புறமா கார்த்திகேயன் தான் விசாரித்தார். இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, பீஷ்ம நாராயண சிங் சந்திரசேகர் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காரு. சந்திரசேகர் பீஷ்ம நாராயணனுக்கு பதில் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தெல்லாம் எடுத்து வெளியிடுங்க. வெளியிட்டிங்கன்னா நீர் உண்மையான சனாதனவாதி, உண்மையான பாரதியன் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதை சொல்லாமல், அதை எடுத்து வெளியிடாமல் சும்மா இப்படி நாங்கள் சனாதனம் சனாதனம் அப்படின்னு சொல்லிடுச்சிங்கன்னா அது வெறும் கோமாளித்தனம் தான். அதனால் பீஷ்ம நாராயண சிங் சந்திரசேகர் எழுதின கடிதம், சந்திரசேகர் பீஷ்ம நாராயண சிங் எழுதின கடிதம், அதை எடுத்து வெளியே விடுங்க. விட்டிங்கன்னா சனாதனம் வெல்லும், கண்டிப்பாக வெல்லும், பாரதம் வெல்லும். இல்லைன்னா அதை எடுத்து வெளியே விடுற வரைக்கும் பாரதம் சோனியா அடிமை தான். ஜெயஹிந்த்.